ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஜூன் 26க்கான நியூஸ் பேப்பர் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ரெயின் கிளவுட்ஸ் ப்ளவுட் அவுட் புவனேஸ்வர்ஸ் ஈவினிங் ஸ்கை அப்படின்னு இருக்குங்க. ப்ளவுட் அவுட்னா வைப்டு அவுட் இல்ல கவர்டுன்னு அர்த்தம். ஓகேவாங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, தி ஸ்கை ஓவர் சென்ட்ரல் டிராவன்கோர் ஹேஸ் ரிமைன்ட் ஓவர் காஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓவர் காஸ்ட் ஃபார் த பாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் அப்படின்னு இருக்கு. ஓவர் காஸ்ட்னாலும் கவர்டுன்னு தாங்க அர்த்தம். இன்னைக்கு இந்த எடிட்டோரியல் ஸ்பெசிபிக்கா நிறைய வேர்ட்ஸ் இருந்ததுங்க, புது வேர்ட்ஸ். அதனால இந்த எடிட்டோரியல் வாசிச்சு காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேங்க. கால் ஃபார் கன்சென்சஸ் அப்படின்னா கன்சென்சஸ் கன்சென்சஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட்னு அர்த்தம். ஸோ அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதுக்காண்டி அழைப்பு வருது, அழைப்பு விடுத்திருக்காங்க, அழைச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பார்லிமெண்ட் ஷுட் கிவ் ரூம் ஃபார் எக்ஸ்டெண்டட் டிபேட்ஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். பார்லிமெண்ட்ல நிறைய வாக்குவாதங்களுக்கும் நிறைய மறுப்புகளுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபேட்ஸ் அப்படின்னா என்னதுங்க? வாக்குவாதங்கள். டிபேட்ஸ்னா தமிழ்ல பட்டிமன்றம்னு சொல்லுவோம், வாக்குவாதம்னு சொல்லலாம். டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னா மறுப்புகள். ஓகேவாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேஸ் pledged டு கவர்ன் பை கன்சென்சஸ் ஈவன் ஆஸ் தி 18th லோக்சபா பிகான் இட்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு இருக்குங்க. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஹாஸ் பிளட்ஜ்டுனா சத்தியம் எடுத்திருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. டு கவர்ன் பை கன்சென்சஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட் மூலமா நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். ஈவன் அஸ் தி 18th லோக்சபா பிகான் இட்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன். ஈவன் அஸ் தி 18th லோக்சபா அப்படின்னா 18th லோக்சபா ஆரம்பிச்சதுல இருந்துன்னு அர்த்தங்க. The ruling National Democratic Alliance and the opposition India bloc have both reiterated their rhetoric on protecting the constitution. So National Democratic Alliance-உம் அடுத்து opposition வந்து இந்தியா பிளாக்கும், அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்களுடைய ரெட்டாரிக் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தங்க. ரீட்டரேட்டட்னா திருப்பின்னு அர்த்தங்க. ஆன் ப்ரொடெக்டிங் தி கான்ஸ்டிடியூஷன். இப்போ கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணுன்ற அறிக்கைய, ரெட்டாரிக்னா அறிக்கை இல்ல வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்த ஒரு வாக்குமூலம் அந்த மாதிரிங்க. அதை திரும்பி சொல்லியிருக்காங்க. விச் வாஸ் ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் தீம்ஸ் ஆஃப் தி ரீசன்ட் கேம்பெயின். இதுதான் நம்ம இந்த எலெக்ஷன் அப்போ அவங்க தேர்தல் பிரச்சாரத்திலையும் இது இருந்துச்சு. தேர்தல் பிரச்சாரத்திலையும் மைய கருத்தா இததான் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா நாங்க கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தான் சொல்லியிருந்தாங்க. while both sides say they seek concessions. So oppositionும் சரி ரூலிங் பார்ட்டியும் சரி ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட் வேணும்னு சொல்றாங்க. and are loyal to the constitution. ரெண்டு பேருமே கான்ஸ்டிடியூஷனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. a demonstration of any convergence between them on any key question of governance or politics unfortunately remain elusive. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த ஒற்றுமையுமே பார்க்க முடியல, பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எனி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா கன்வர்ஜென்ஸ்னா ஒற்றுமைங்க, டெமான்ஸ்ட்ரேஷன்னா எக்ஸாம்பிள். இவங்க வந்து ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒத்து போறத பாக்குறது வந்து ரிமைன்ஸ் எலூசிவ்னா ரிமைன்ஸ் டிஃபிகல்ட், பாக்குறது கஷ்டமா இருக்கு. The first session was in fact marked by mutual hostility that carried over from the campaign. So முதல் செஷன் வந்து மியூச்சுவல் ஹாஸ்டிலிட்டினா அன்ஃப்ரெண்ட்லி, ஹாஸ்டிலிட்டினா ஃப்ரெண்ட்லியா போலங்க. ஸோ எதிரி மாதிரி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருமே அப்படிதான் இருந்திருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஹாஸ்டிலிட்டி தட் கேரிட் ஓவர் ஃப்ரம் த கேம்பெயின். ஸோ எலெக்ஷனுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்ததுல இருந்து இது அப்படிதான் தொடர்ந்துட்டு இருக்கு. அது இப்பயும் செஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்துட்டு இருக்கு. த என்டிஏ அண்ட் இந்தியா பிளாக் ஸ்பேர்ட் ஓவர் தி செலக்ஷன் ஆஃப் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். ஸோ ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர்னா ஒரு ஸ்பீக்கர், பர்மனன்ட் ஸ்பீக்கர் வர்றதுக்கு நடுவுல இருக்கிற காலங்களுக்கு ஒரு டெம்பரவரி ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுதான், அவர் தான் ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். அந்த இதுல ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்திருக்கு ரெண்டு இதுக்கு. அந்த ஸ்பேர்டு ஓவர்னா வாக்குவாதம்னு அர்த்தங்க. The opposition has expressed willingness to support the NDA's candidate in return for the post of deputy speaker. So oppositionக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் பதவி கொடுத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டிக்கு நாங்க வந்து ஸ்பீக்கருக்கு சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அங்க பார்லிமெண்ட்ல வாக்கெடுப்பு நடத்தி தான் ஒரு போஸ்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த 16th லோக்சபா the post went to all India
திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ 16th லோக்சபால ஏடிஎம்கே தான் அந்த ஸ்பீக்கர் போஸ்ட் போச்சு. 17th லோக்சபால the post remained வேக்கண்டா இருந்தது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி in the past the deputy speaker's post has mostly gone to the members of the opposition. Deputy speaker யூசுவலாவே opposition party கொடுத்துருவாங்க. The BJP remains uncommitted on supporting an opposition candidate for deputy speaker. ஆனா பிஜேபி அப்போசிஷன் வந்து டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்காம தான் இருந்தாங்க. Mr. Modi's call for concession and parliamentary debates can be a reassuring sign of a healthy democracy. So பார்லிமெண்ட்ல நிறைய வாக்குவாதங்கள் அப்புறம் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் மோடி வந்து சம்மதம் தெரிவிக்கிறது ஜனநாயகத்தை மறுபடியும் நிலைநாட்டுறதுக்கு அவர் செய்யற மாதிரியா இருக்கும். ரீஅஷூரிங்னா ப்ராமிசிங்னு அர்த்தம். பட் ஒன்லி இஃப் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு டேஞ்சபிள் ஆக்ஷன். ஆனா இது இப்ப வரைக்கும் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு, இன்னும் ஆக்ஷனா மாறல. இது வந்து வாய் வார்த்தையா தான் இருக்கு, இன்னும் நடவடிக்கை எடுக்கல. சோ இது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டேஞ்சபிள் ஆக்ஷன் அப்படின்னா கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரியான ஆக்ஷனா இன்னும் வரல. சோ ஐஸ்ல விட்னஸ் பண்ணக்கூடிய மாதிரி வரல. யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் who has emerged as the government's key interlocutor அப்படின்னா கவர்மெண்டோட தூதுவரா அவர் இருந்திருக்காரு. has reached out to opposition leaders. ஸோ அப்போசிஷன் போயிருக்காரு. இன்டர்லாக்குட்டர் அப்படின்னா அதாங்க சமாதானம் பேசுறதுக்கு அண்டி போறவங்க, பஞ்சாயத்து பண்ண போறவங்க. ஸோ அவர் வந்து அப்போசிஷன் லீடர்கிட்ட போய் பேசியிருக்காரு. கன்செஷன்ஸ் மே பி அன்அச்சீவபிள் இன் மெனி இன்ஸ்டன்சஸ். ஸோ அக்ரிமெண்ட் நிறைய இடங்கள்ல வர முடியாம போயிருச்சு. அண்ட் மே நாட் ஈவன் பி நெசசரி இன் சம் கேசஸ். ஒரு சில கேசஸ்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவையே இல்லாம இருக்கும். By demonstrating a commitment to sharing power within the ruling alliance and with the opposition, Modi could expand his political authority and legitimacy. இப்ப இவர் வந்து நிறைய இடத்துல ரூலிங், இப்ப இவர் மட்டும் இல்லைங்க, கூட நிறைய பார்ட்டிஸும் சேர்ந்துதான் ரூலிங் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்களோடையும் அப்போசிஷனோடையும் இவர் வந்து இவரோட பவரை ஷேர் பண்ணிக்கிறதுனால இவர் இன்னும் பொலிட்டிக்கலி இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். அதே மாதிரி இவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். நிறைய ரூல்ஸை ஃபாலோ, லெஜிட்டிமசி அப்படின்னா பை ரூல்ஸ் நம்ம போறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடந்துக்கிறது. அதாவது அப்போசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இவர் இந்த மாதிரி ஒரு சில பவர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் அப்போசிஷனை ரெஸ்பெக்ட் பண்றாரு, ரூல் படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரும். Beyond the limited tactical questions of the stability of the government, in which the BJP is shy of a majority by 32 seats, the building of coalition should be treated as a cornerstone of India's progress and prosperity. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லி ஒரு பதில் தெரியாத ஒரு கொஸ்டினை கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த ரூலிங் பார்ட்டில பெரிய மெஜாரிட்டி இல்ல, பிஜேபிக்கு வந்து வெள்ள மெஜாரிட்டின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஏன்னா 32 சீட்ஸ் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயலேஷன் ஃபார்ம் பண்றதால மட்டும்தான் அவங்களால இந்த வாட்டி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. இந்த கூட்டணி வைக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால இந்த கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு. கார்னர் ஸ்டோன் ஆஃப் தி இந்தியாஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னா இந்தியா நல்ல வழியில போறதுக்கு இது ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு. இந்தியா செழிக்கிறதுக்கு இது ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு. ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The first session of new Lok Sabha should set the tone for extended debates. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன்லயே நிறைய வாக்குவாதங்கள் நடத்துறதுக்கு பார்லிமெண்ட்ல இடம் உண்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அது தரணும். மோர் ரூம் ஃபார் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் பர்சியூட் ஆஃப் காமன் கிரவுண்ட் அக்ராஸ் பார்ட்டிஸ். அதே மாதிரி நிறைய நிராகரிப்புகள் வரப்போகுது. அந்த பர்சியூட் ஆஃப் காமன் கிரவுண்ட் அக்ராஸ் பார்ட்டிஸ். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகவும் போகுது அப்படின்ற புரிதல் எல்லாருக்கும் வரணும். The proceedings of the House and of committees fell short on these counts during the last 2 terms of Lok Sabha. So இந்த புரிதல்லாம் கடந்த 2 லோக்சபால இல்ல. As the leader of the ruling coalition, the BJP should demonstrate a renewed commitment to the norms. So இப்ப இந்த கூட்டணியோட தலைவர்ன்ற முறையில அவங்க என்ன பண்ணும், இந்த ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் அவங்க இன்னமும் ரொம்ப நியாயமா நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு அவங்க இனிமேல் இன்னமும் நிறைய சின்சியரா இருக்கணும் அந்த ரூல்ஸ்க்கு. அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டுக்கும் சரி, அது அமைக்கிற ரூல்ஸுக்கும் சரி அவங்க இன்னும் சின்சியரா இருக்கணும். அந்த அப்போசிஷன் சுட் ரெஸ்பாண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி.
ஸோ அப்போசிஷனும் அவங்களுக்கு இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்டா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ 2வது எடிட்டோரியல் வேணும்னா படிச்சு பாருங்க. இது 2மே அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஆனாலும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லோக்சபா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் லோக்சபா செஷன்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான செஷன். அதனால இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம அதுல நிறைய புது வேர்ட்ஸும் இருக்கிறதுனால வாசிச்சு பார்த்திருக்கோங்க. ப்ரிவென்டிங் அனதர் நீட் ஃபியாஸ்கோ அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஃபியாஸ்கோனா நீட் மாடல் வந்து ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல மனித உரிமை மீறலா இருக்கலாம், ஹியூமிலியேட்டிங்கா இருக்கலாம், யாரையாவது காயப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கலாம். அதனால நீட் மாதிரி இன்னொரு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து யாருங்க? ஜெனரல் அனில் சௌஹான். அடுத்தது ரோல் அவுட் அப்படின்னா என்னதுங்க? இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். சரிங்க. இ சாக்ஷா ஆப் அப்படின்னா என்னதுங்க? இதுல இ சாக்ஷா ஆப்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு இ எவிடன்ஸ், எ மொபைல் போன் அப்ளிகேஷன் டு ஹெல்ப் போலீஸ் ரெக்கார்ட் சீன்ஸ் ஆஃப் கிரைம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நடந்ததை அப்படியே அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கேப்சர் பண்ண முடியும். சீஜர் இன் கிரிமினல் கேஸ். இதை யூஸ் பண்ணி அவங்க திருடர்களை கண்டுபிடிச்சு திருடர்களை வந்து பிடிக்க முடியும். ஸோ இதை வந்து அவங்க ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ்ல வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் முடிச்சோடனே யார் இதை பண்ணாங்க, எந்த போலீஸ் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த கேஸை முடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் காண்டி அவங்களோட போட்டோவையும் அதுல அப்லோட் பண்ணணும். ஸோ யூஸ்வலா எஃப்ஐஆர் நிறைய எஃப்ஐஆர்ஸ்க்கு இது வந்து தேவைப்படும். ஸோ மோடி வந்துங்க இந்த 18th லோக்சபா ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்ச உடனே மாஸ்கோக்கு போறாருங்க. அங்க வந்து எஸ்சிஓ மீட்டிங் நடக்க இருக்கு. எஸ்சிஓ சமிட், ஷாங்காய் கார்பரேஷன் சமிட் நடக்க இருக்குங்க. அடுத்து ராகுல் காந்தி தாங்க அடுத்த அப்போசிஷன் லீடரா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டிஏ ரிஃபார்ம்ஸ்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸோட சீர்திருத்தம் கொண்டு வர கமிட்டி, பேனல்னா கமிட்டிங்க, டு எலிசிட் வியூஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸோட கருத்துக்களையும் ஸ்டூடெண்ட்ஸோட கருத்துக்களையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நாட் டேக்கிங். சரிங்க. இங்க வந்து பாருங்க, சைனீஸ் அம்பாசிடர் ஜூ ஃபெஹாங் கால்ட் ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆன் டியூஸ்டே. அப்படின்னா கூப்பிடுறது இல்லைங்க, மீட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். கால்ட் ஆன்னா மெட்டு இல்ல மீட் அப்படின்றது அர்த்தம். அடுத்து இங்க பாருங்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன்ஸ் 350th கான்ட்ராக்ட் அண்டர் ஐடெக்ஸ் ஃபார் மினியேச்சர் சேட்டலைட்ஸ் இருக்குங்க. ஐடெக்ஸோட எக்ஸ்பான்ஷன் பாருங்க, இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ்ன்றது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் மூலமா ஸ்பேஸ் பிக்சல் டெக்னாலஜிஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா, ஒரு குட்டி சேட்டிலைட்டை அவங்க கிரியேட் பண்ணணுங்க, ஒரு மினியேச்சர் சேட்டிலைட்டு. அந்த சேட்டிலைட்டுக்கு என்ன பவர் இருக்கணும்? ஒரு சின்ன ரேடார் போற அளவுக்கு ஒரு ஓட்டை, அதுக்கப்புறம் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல், அதாவது 150 kg வெயிட் உள்ள வெயிட் எல்லாம் அது தூக்கிட்டு போற கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகேவாங்க. ஸோ ஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய புதுமைகளை கொண்டு வர்றதுதான் ஐடெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ வாட்டர் வந்து ஸ்கேர்சிட்டியா இருக்குங்க, அது வந்து நம்மளோட லோன் போர்ட்ஃபோலியோவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி மூடிஸ் வந்து சொல்லியிருக்குங்க. ஸோ மூடிஸ் வந்து இந்தியாவை என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குங்க? BAA3 கொடுத்துருக்கு. அது வந்து லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு. ஸோ ஸ்டேபிள் அவுட்லுக் தான் கொடுத்துருக்கு. ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியா வந்து நல்ல ஆப்ஷனா அப்படின்னு கேட்டா இல்லைன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தண்ணி பிரச்சனை காரணமாக நம்மளோட இன்ஃபிளேஷன், விலைவாசி உயர்வு இன்னும் ஜாஸ்தி ஆகலாங்க. பிசினஸ்ல வர இன்கம்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்துல அந்தந்த லொக்காலிட்டியில நிறைய சண்டை வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்தியா இன்ஃபிளேஷனை 4க்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்குங்க. கன்சப்ஷன் ஆஃப் காட்டன் ஜாஸ்தியா இருந்திருக்குங்க நம்மள்ட்ட. அதே மாதிரி கோல் கன்சப்ஷனும் ஜாஸ்திங்க. நம்ம வந்து நார்த் அமெரிக்காவையும் யூரோப்பையுமே கடந்து வந்துட்டோம் கோல்ல. சர்பாஸ்டுனா ஓவர் டுக்னு அர்த்தம். இந்தியா ஹிட்ஸ் த நெட்ஸ் அஹெட் ஆஃப் ஒன் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா, டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே இந்தியா வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி உமன் டேபிள் டென்னிஸ் பிளேயர் அகுலா ஸ்ரீஜா, இவங்க ஒலிம்பிக்ஸ்குள்ள போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகுலா ஸ்ரீஜா எந்த துறையை சார்ந்தவங்கன்னு கேள்வி வரலாங்க. அவங்க டேபிள் டென்னிஸ். ஒபிசன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் பாருங்க, ஒபீடியன்ஸ்னு மீனிங். ஒபிசன்ஸ்னா ஒபீடியன்ஸ்ங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.